into our lives. Father, you are the designer of our lives. Thank you for designing this wonderful, precious moment. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன், அவர்கள் மத்தியில் உலாவுவேன் சொன்னதற்காக நன்றி ஐயா. ஆவியானவரே, எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, தேங்க்யூ. ஆவியானவரே, எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயர்த்தீர், எங்களுக்காக வேதனைகள், அவமானங்கள். ஆவியானவரே, you are 100% a human and 100% a God when you lived on this earth. You went through a lot of disrespect. Nobody valued you. இருந்தாலும் கர்த்தாவே, எங்களை நீர் நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய தலைகளை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி ஐயா. இந்த உயிர்த்தெழுதலின் நாட்களில் கூட ஆண்டவர் ஒரு விசையாக தகப்பனே உம்மை பாடி உம்மை கனம் பண்ண தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பெரிதான வாய்ப்பிற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொரு நபரையும் தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுந்தலின் வல்லமை தகப்பனே அவர்களுக்குள்ளே இறங்குவதாக தகப்பனே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. மரணத்தின் சங்கடிகளை
ஆவியானவரே, பரலோகத்தின் தேவன் எங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு செய்த வாக்குதத்தை நினைவு கூறுகிறோம். ஆவியானவரே, என்றும் உண்மை உள்ளவர் தகப்பனே, வாக்கு மாறாதவர் அப்பா. எங்களுக்காக நீர் செய்வீர் தகப்பனே, எங்களை நினைவு கூர்ந்து நீர் செய்வீர் தகப்பனே. நன்றி தகப்பனே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது ஒன்னா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது ஒன்னா. ஏனோ ஏனென்ன அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு, ஏனோ ஏனென்ன அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு, ஏனோ ஏனோ ஏனென்ன முழுவ, ஏனோ ஏனோ ஏனென்ன முழுவ அசத்தனாம் என்னில் அசத்தி கொண்ட அசத்தரும் போல யாரும் இல்லை. அசத்தனாம் என்னில் அசத்தி கொண்ட அசத்தரும் போல யாரும் இல்லை. ஏனோ ஏனென்ன அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு, ஏனோ ஏனென்ன அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு. விட்டுக் கொடுக்கலையே, விட்டுக் கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டுக் கொடுக்கலையே, விட்டுக் கொடுக்கலையே, விட்டுக் கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டுக் கொடுக்கலையே. Thank you, Master. மத்தேயு 27:51 யாராவது படியுங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து மத்தேயுல எழுதியிருக்காங்க, மார்க்கில் எழுதியிருக்காங்க, லூக்கால எழுதியிருக்காங்க. யாருக்குன்னா வந்து அந்த திரைச்சீலை அதனுடைய ஆழம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது யாருக்காவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றது தான். ஏன்னா தேவன் இறந்தபொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4த்துலேயும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, திரைச்சீலை கிழிந்தது. திரைச்சீலை கிழிந்தது அப்படின்னு போட்டிருக்குன்னா பைபிளில், இந்த ஒரு செய்திக்காக வந்து நான் வந்து உட்காந்து பைபிளை வந்து திருப்பி படிக்கும் போது ஆண்டவர் செய்ததுக்கு பிதாவானவர் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் எதனா ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கே இருக்குது. ஆனால் வந்து இந்த திரைச்சீலை அதே மாதிரி தான் இந்த திரைச்சீலையும் கனெக்ட் ஆகிருக்கு. அது என்னன்றதை வந்து நம்ம வந்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம், திரைச்சீலைனா என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். சகல வேளையும் வரவேண்டாம், மீறி வந்தால் என்னவா கொன்று போடுவேன்னு சொல்றார். திரைச்சீலை வந்து பைபிள்லயே வந்து மிக மிக பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் எதுனா திரைச்சீலை தான். மிக பரிசுத்தமானது, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எங்க சொல்றேன்னா, பிதாவானவர் அந்த திரைச்சிலையோட பரிசுத்தத்தை எவ்வளோ வந்து இது பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். உடனே மடிந்தார்கள். இது யாருன்னா, ஆரோன் தான் வந்து முதல் தலைமை குருவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிதாவால.
அவர் வந்து சொல்கிறாரு, வான் பண்ணிகிட்டே இருக்காரு. சரிங்களா, நீ வந்து திரைச்சிலைக்கு பின்னால் வந்து திரைச்சிலையே நீ அணுகக்கூடாது அப்படின்றாரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் அனுமதி இருந்தது. அது யாருக்குன்னா ஆரோனுக்கு மட்டும் தான் அனுமதி இருந்தது. அதுவும் வருஷத்துக்கு ஒரே முறை தான் உள்ள அந்த இடத்துக்கு போக முடியும். பாவத்தை கழுவுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு மீறி போனால் கடவுள் வந்து பைபிளில் 2 ஆஷான விஷயந்தான் வந்து நான் நேற்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று வந்து ஆரோனோட பசங்களை வந்து இந்த மாதிரி வந்து இறந்தது வந்து மிக மிக ஆஷான விஷயம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அது ஒரு வேறு சம்பவமாக இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டானுங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அது காமிக்குதுன்னா, ஆண்டவர் வந்து அந்த விஷயத்தில் எவ்வளோ வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எவ்வளோ வந்து ஜாக்கிரதையாகவும் நேரடியாக வந்து நான் வந்து மிக மிக முக்கியம் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைச்சிலைக்கு தான். இதனால் திரைச்சிலை வந்து என்ன ஆகுதுன்னா, இயேசுவானவர் சிலுவையிலே உயிர் மரிக்கும்போது உயிர் போகும்போது திரைச்சிலை 2ஆக பிரிகிறது. அந்த திரைச்சிலை 2ஆக பிரிந்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் புரியுது. எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஓகே, இங்கே என்னோட பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு வந்து இயேசுவானவர் இந்த பூமியில் வந்து சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் யாருக்குமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி ஏற அனுமதி கிடையாது. சரிங்களா, எல்லாருமே இங்கே தான் வரணும். இயேசுவானவர் பூமிக்கு வந்தார்ல, 2-3 தடவை போயிட்டு கோயிலில் பிரசங்கம் பண்ணார். எங்கே போய் நின்று பிரசங்கம் பண்ணார்? முன்னாடி தான் நின்னார். தலைமை குரு உள்ள அவருக்கு வந்து திரைச்சிலைக்கு அப்பாற்பட்டு இந்த இடத்துல ஏறுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அது அனுமதி இருந்தது ஒரே ஒரு கோத்திரம், யாருன்னா லேவியரோட கோத்திரம். அந்த லேவியரோட கோத்திரத்தில் வந்து அதுலேயே வந்து எல்லாருக்கெல்லாம் கிடையாது, யாருன்னா ஒருத்தருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆரோன் இருந்தார், 2வது ஜோஷுவா இருந்தார். அந்த மாதிரி ஒரு சில பேர்களுக்கு தான் இருந்தது. இயேசுவானவருக்கே இந்த பூமியில் வந்துட்ட பிறகு அவரே வந்து இப்படி வர்றதுக்கான அனுமதி அவரே வரல. அவரே வந்து பைபிளில் வந்து ஒரு 2 தடவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயேசுவானவர் தொழுகை கூடத்துக்கு போயிட்டு வசனத்தை எடுத்து பேசினார், ஏசாயால இருக்க வசனத்தை எடுத்து பேசினாருன்ட்டு முன்னாடி நின்று தான் பேசினார். சரிங்களா, முன்னாடி நின்று தான் பேசினார். தலைமை குரு அவருக்கு வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு அனுமதி இல்லை. ஆனால் வந்து அனுமதி இல்லைன்னு கிடையாது, அது நம்ம மென்ஷன் பண்ணல. ஆனால் எந்தவித பாவமும் செய்யாத அவருக்கே வந்து அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. தேர் இஸ் நோ எவிடன்ஸ் பைபிளில் வந்து அவர் வந்தாருன்ட்டு. பாவம் செய்து அதுக்கப்புறம் வந்து பாவம் செய்து எல்லாவோட போதகர்களுக்கும் ஒரு அனுமதியை நம்மளுக்கு பெற்றுக்கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இயேசுவானவர் மரிக்கவில்லை அப்படி அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னா, இப்போ ஏறி நின்னதுக்கே ஆண்டவர் வந்து எங்களை எல்லாரையும் பட்சித்து போட்டுருணும். போதகர்களே இருந்திருக்க முடியாது. சரிங்களா, இது வந்து ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் செய்கிறாரு. இந்த எபிரேயர் லேவியராகமும் எபிரேயருக்கு ஆன ஒரு வித்தியாசம் என்னன்னா, லேவியராகமத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளே வந்து பரிகாரம் தேடிக்கொள்ளணும். சரிங்களா, அது விடாமல் போயிட்டு இருந்தது. எபிரேயரில் என்னன்னா, நீ எல்லாமே செய்கிற, ஆனால் வந்து உங்கள் பரிகாரியாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு இருக்குது. ஒரு விஷயம் லேவியராகமத்தில் என்ன சொல்கிறோன்னா, முன் கையே உனக்கு உதவி என்ற மாதிரி தான். திருப்பி உன்னோட சுயத்துக்கு நீ தேடு, உன்னோட வாழ்க்கைக்கு நீ இது பண்ண அப்படின்றது. எபிரேயரில் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து உனக்கு எல்லாமே நானாவாக இருக்கிறேன். இந்த திரைச்சிலை எவ்வளோ பரிசுத்தமானதோ அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் உருவாகுது. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னோட மெசேஜோட டாப்பிக்கே. எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை யாருன்னா படிக்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. 20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். என்னுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திரைச்சிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த திரைச்சிலையிலிருந்து வருகிற ஒரு நங்கூரமான ஒரு நம்பிக்கை. சரிங்களா, ஓப்புனா நம்பிக்கைனா ஓப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஓப்புனா என்னன்னா எதிர்நோக்கே அப்படின்னு இந்த பைபிளில் தான் போட்டிருக்கு. இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. சரிங்களா,
இந்த எபிரேயர் எழுதும்போது எபிரேயரோட ஆசிரியர் யாருன்றது வந்து பல பேருக்கு தெரியல இன்ன வரைக்கும். ஒரு சில பேர் பவுலுன்றாங்க, ஒரு சில பேர் அப்போலோன்றாங்க. ஆனால் எபிரேயர் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து யூதர் மக்கள் வந்து ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்க வந்து சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போயிட்டு திருப்பி தம்ம பழைய மார்க்கத்துக்கே போயிடலாமா, இல்லை தம் லேவியர் ஆகமம் பிரகாரம்படி தம் சுயத்தையே நாடலாமா, தன் கையையே நாடலாமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக, அதான் நம்பிக்கை குன்றிய மக்களுக்காக எழுந்தது தான் எபிரேயர். இந்த எபிரேயரில் இந்த 19வது வசனம், 6வது அதிகாரம் 19வது வசனம், இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது, இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று இருக்கிறது. என்னன்னா, நம்மளுக்கு வந்து விசுவாசம் வந்து எங்கிருந்து, நம்பிக்கை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைச்சீலைக்கு அப்பால் பட்டு இருந்தது. ஹோப் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். சரிங்களா? எங்கிருந்து வருதுன்னா, நம்மளுக்கு இந்த நம்பிக்கை திரைச்சீலைக்கு அப்பால் பட்டு வந்துள்ளது. இந்த திரைச்சீலையை பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த திரைச்சீலையை வந்து கடவுள் வந்து அவ்வளோ பரிசுத்தமாக வந்து வச்சிருந்தார். அவருடைய எப்போ வந்து அனுமதிக்கப்படுதுன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே மறிக்கும்போது திரைச்சீலையை இயேசுவின் உடலுக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. நம்மளாம் வந்து அங்கேருந்து ஒரு தடை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஒரு திரைச்சீலை, இங்கே நீ வந்து இவ்வளோதான் கடவுள்கிட்ட வர முடியும், அந்த தாண்டி வர முடியாதுன்ற ஒரு தடை. பரிசுத்தம், மகா பரிசுத்தம், தூயம், மகா தூயதான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் உடைக்கிறாரு. உடைச்சிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை சிலுவையில் மறிக்கும்போது அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிகிறது. அது இரண்டாக கிழிந்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த நம்பிக்கை வருகிறது. இந்த நம்பிக்கை வந்து சாதாரண நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வந்து 6வது அதிகாரத்தில் வந்து இதை பற்றி ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுவே நம்ம 10வது அதிகாரத்துக்கு போனோம்னா, 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்துக்கு போனோம்னா இந்த நம்பிக்கையின் மேன்மை. ஏன்னா ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாருமே வந்து காணவே இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனால் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் வந்து அந்த திரைச்சீலையை, இயேசுவானவரை, ஆண்டவரை அப்படியே பத்திரமாக பற்றி கொண்டனர். நம்மளால் அந்த மாதிரி பற்றி கொள்ள முடியவில்லை. ஏன்னா வந்து சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி சூழ்நிலைகளை வந்து டெய்லி வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த எபிரேயர் மக்களையும் வந்து சூழ்நிலைகள் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் வந்து யூத மக்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்க நேரத்தில் தான் இந்த எபிரேயர் எழுதுறார், தயவு செஞ்சு எதை வேணால் விட்டுரு, ஆனால் வந்து உன்னுடைய நங்கூரமான இந்த ஒரு நம்பிக்கையை விட்டுறாத, எதிர்பார்த்து கொண்டே இரு, உனக்கு கடவுள் கொடுத்த வாக்குதத்தை எதிர்பார்த்து கொண்டே இரு அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த வந்து திரைச்சீலையை அப்போலோவா பவுலா எனக்கு யாருன்னு சரியா தெரியல, ஆனால் வந்து எழுதி கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்மளுக்கு வந்து. ஆனால் இந்த விஷயத்தை நடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஒரே மகனான இயேசுவை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். அது எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தார், எப்படி நம்ம சித்தமாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும். என்ன ஒரு விஷயம்னா, பைபிளில் வந்து எல்லாம் நடக்குது. ஒவ்வொரு சம்பவத்திற்கும் பின்னணி என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்குது. இதற்கான பின்னணி என்னவா இருக்கும்? கடவுள்லாம் அவ்வளோ கொடூரமானவர், அவங்க பிள்ளையே வந்து பலி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடவுளுக்கு இருக்குதா அப்படின்றத நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். இதற்கான பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? யாருன்னா? விசுவாசம். ஓகே. கீழ்ப்படிதல். சரி, எப்படி உங்கள் பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு கீழ்ப்படிதல் அது எனக்கு புரியல அது அப்படின்ட்டு. விசுவாசம், கீழ்ப்படிதல், மனுஷனாக பேசணும், உட்காந்து கடவுளாக பேசக்கூடாது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்னன்னா, என் பையனை நான் 2ஆக வெட்டினாலும் ஆண்டவரால் அதை திருப்பி என்னால் உயிரோடு கொடுத்துட முடியும்ன்ட்டு. ஆனாலும் வந்து இந்த சம்பவத்திற்கு வேற ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனை எடுத்துன்னு போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பலி கொடுன்றார். அவனுடைய சித்தம், வில்லிங்னா என்னன்னு கேட்டேன் நேற்று. அவனுடைய சித்தம் அந்த பலி கொடுக்கறதுக்கு, கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவனுடைய சித்தம். திருப்பி பாருங்களேன், 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு 7வது வசனம் வரையும் படிங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி,
நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடிப் போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாத்தீங்களா எவ்வளவு ஆபிரகாம் கடவுளோட வார்த்தைக்கு கடவுளோட சித்தத்துக்கு, அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கிளம்பி ஒரு 30 நாள் எனக்காக ஜெபம் பண்ண அப்படின்னா, சரி ஓகே ஆண்டவரே நான் போய் ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு போய் வனாந்தரத்தில் ஜெபம் பண்றது கிடையாது. தன் மகனை பலியிடுறதுக்காக ஆண்டவர் கேட்டாருன்ட்டு எவ்வளவு சித்தமா இருக்கிறான். இது என்னத்தை காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக்க எவ்வளவு சித்தமா இருந்தார் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்குது. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் திருப்பி யோசிக்கிற ஒரு விஷயம்னா, நான் காலேஜ் படிக்கும் போது இதை பற்றி படிச்சிருக்கோம். அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்க முக்கியமான ஒரு காரணம் அவனுக்கு இருக்க விசுவாசம். இருந்தாலும் கடவுளால் உயிர் பெற்று கொள்ள முடியும். ஆனாலும் என்னால் அந்த ஆன்சரை என்ன திருப்தி பத்தல. ஏன் திருப்தி பத்தல? நேற்று தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆபிரகாம் எப்படி தன் மகனை பலி கொடுக்க சித்தமாக இருந்தானோ அதே மாதிரி தான் நான் என் மகனை பலி கொடுக்க சித்தமாக இருந்தேன் அப்படின்ற காமிக்கிறார். ஏன்னா அதை தவிர்த்து விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி வேணா காமிச்சிருக்கலாம். 100வது வயதில் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறகுது. அதுவே நம்மளுக்கு பெரிய விசுவாசம் தான், சரிங்களா? அதுவே சாராளுக்கு பிள்ளை பிறகுது. சாராள் மடியில ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாம் வாக்கு கொடுத்தபடி எல்லாமே தராரு, சரிங்களா? இதுவே நம்மளுக்கு விசுவாசத்துக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் அனுமதித்ததுக்கு காரணம் காமிக்கிறார். என் மகனை நான் பலி கொடுக்கறதுக்கு இவ்வளோ இது பண்ணேன். இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் வரலாம். பலி கொடுத்துட்டாரு, நம்மளுக்கும் தெரியும் விசுவாசம்னு சொல்லிட்டோம். ரெண்டாக வெட்டி இது பண்றாரு, ரத்தம் சிந்துது, மறிச்சிடுறாரு. ஆண்டவர் திருப்பி ஆண்டவரால் அவனும் உயிரோடு எழுப்ப முடியும். ஏன் ஆண்டவர் அதுவே அனுமதிக்கல? ஆண்டவரால் முடியும் தானே, பெரிய விஷயமே கிடையாது. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கல? பிதாவானவர் அவன் மகனே உங்களுக்கு பலி கொடுத்து நம்மளுக்கு பரலோகத்தை சீல் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம 2 நிமிஷம் யோசிக்க கூட மாட்டோம். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? நான் ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல, நான் ரிலாக்ஸாக சொல்கிறேன். வண்டியில் போகும்போது யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் அதை செய்யலை? காமிக்கலாம்ல நான். ஏன்னா ரத்தம் சிந்துதல், வீணான ரத்தம் சிந்துதல் ஆண்டவர் அருவருக்கிறார். மனித ரத்தத்தை வீணாக சிந்துதல் ஆண்டவர் அனுமதிக்கிறார். தாவீது எந்த ரத்தத்தை சிந்துதுனால கோயிலை கட்ட முடியல? சியாவுடைய ஜெனரேஷனே இல்லாமல் பண்ணிட்டார். அவனுக்கு ஒரு அந்த ரத்தத்தை சிந்துனால்தான் ஆண்டவருக்கு தாவீது மேலே அவ்வளோ ஒரு கோவம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை எதுக்கு வேஸ்ட்டாக ரத்தம் சிந்தணும்? ரத்தம் சிந்துனால் தானே. அதனால ஆபிரகாம் அனுமதிக்காம அங்கே தன்னுடைய ஒரே மகனான தன் குமாரனுடைய ரத்தத்தை சிந்துறாரு. சிந்தும் போது என்ன ஆகுதுன்னா, திரைச்சாலை 2ஆக கீழுது. அந்த திரைச்சாலையிலிருந்து வர ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர் பத்திரமா உங்களை இன்னைக்கு நம்மளை பிடிச்சிக்க சொல்றாரு. ஏன்னா 2 விஷயம் ஒன்று நடக்குது. திரைச்சாலை கிழிந்து, அந்த திரைச்சீலை கிழிந்து அங்கிருந்து நம்பிக்கை வருது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைச்சீலை கிழிந்து எபிரேயர் 9, 12, 13, 14 படிங்களா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருப்பி நான் சொல்றேன். இது நான் உங்களுக்கு விளக்கணும்னா, இது படிக்கும் போதே பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் உட்காந்து ஒரு 10 தடவை படிச்சாதான் புரியுதே அது என்னன்ட்டு. ஆனா தாவீது பாவம் பண்ணிட்டு ஆண்டவரிடம் கேட்கிறான். நான் ஒரு சில ஸ்லாக்கியம்லாம் யாருக்குமே கிடைக்கல. நம்மளோட மிகவும் விசுவாசத்தை அதிகமான ஆபிரகாமுக்கு கிடைக்கல. ஆனா ஒரு சில ஸ்லாக்கியம்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டோம்? சங்கீதம் 51:7,
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீதை நாத்தான் எச்சரிக்கிறாரு, நீ பண்ண பாவம், அவனோட பாவத்தை குத்தி. அப்போ இந்த ஒரு இதுவை எழுதுறாரு, ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும், நான் தூய்மையாவேன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஈசோப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, லேவியராகமம் எடுத்து படிச்சிங்கன்னா அதை எடுத்து தெளிப்பாங்க, எல்லாத்துலேயும் தெளித்து இது பண்ணுவாங்க. தாவீதுக்கே மிகவும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனுக்கே அவ்வளோதான் கேட்க முடியுது. ஆனால் நம்மளை எப்படி சுத்திகரிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரிச்சார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சுத்திகரிப்பை பற்றி அம்மா பேசினாங்க. இங்கே ஈவினிங் பேசினாங்க சுத்திகரிப்புனா என்ன, சுத்திகரிப்புனா என்னன்ட்டு. இப்போ என்னன்னா நானும் உட்காந்து சரி இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சுத்திகரிப்புனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இங்கே எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணி ரியாலிட்டியில் வாழறது தான் நம்மளுக்கான ஒரு இதுதான். அங்கே தான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டம் தான் நம்மளை முன்னோக்கி போகாமல் இருக்க தடைப்படுகிறது. திரும்பி நான் சொல்கிறேன், எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், இரவும் பகலும் அவரோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனே அதை தான் எதிர்பார்க்குறாரு. என்ன தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத லேவியராகமமும் எபிரேயரும் நம்ம திருப்பி படித்தா புரியும். ஒன்று மனிதனால் திருப்பி 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 நம்ம பாவத்திற்காக தொடர்ந்து 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 பலி கொடுத்துட்டே இருக்கோம். செம்மறி ஆடு, காளை இல்லைன்னா புறாலாம் தானியம் என்று ஒவ்வொரு விதமாக நம்ம பலி கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு முடிவில்லா ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. அதே எபிரேயர் எடுத்தீங்கன்னா ஒரே தடவை தான் ஒரே பலி கொடுக்குறாங்க, இயேசுவின் ரத்தம் கொடுக்குறாரு. நம்ம அந்த திருச்சிலை வழியாக போகிறோம், பரிசுத்தமாகப்படுகிறோம். 3 விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. பரிசுத்தமாகப்படுகிறோம், நித்திய ஜீவன் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு பரலோகம் தான், நித்திய ஜீவன் தான். 3வது சுத்திகரிக்கப்படுகிறோம். இது எதுவுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எபிரேயர் எழுதுனதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே அறியப்படாத விஷயமா இருக்கு. அவங்களுக்கு யாருக்குமே தெரில. 2024வது வருஷம், 2024வது வருஷத்துல நம்மளுக்கு இன்னைக்கு இப்போ புரியுது. நான் இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் இவ்வளோ நாள் வராமல் இருந்தாருன்னா, இன்னைக்கு நான் இதை கேட்கறதுக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் இதை கேட்கறதுக்கு, நான் இதை படித்து உணர்றதுக்கு இவ்வளோ நாள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆபிரகாம் முதற்கொண்டு நம்மளோட பரிசுத்தமாக வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? எல்லாத்தையும் பயங்கரமாக கடைப்பிடிச்சிருக்காங்க. யூத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக அவங்க கடவுள்கிட்ட விலகி இருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக இதுதான் இப்படி ஆலயத்துக்கு வரணும்னா ஓய்வு நாளில் அவங்க அனுசரிக்கிற மாதிரி வேறு யாராலையும் அனுசரிக்க முடியாது. 50 அடி தாண்டி அவங்க வீட்டை விட்டு இப்போ வரைக்கும் போக மாட்டாங்க ஓய்வு நாள். அப்போ நம்ம ஓய்வு நாள் அன்றைக்கி தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாத்துலேயும் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்தின், அவரோட பலியின் மேல் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தரார். அது யூத ஜன மக்களுக்கு கிடையாது. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, அதை தரார். இப்படி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம எங்கே பேக்வர்ட்ஸாக போயின்னு இருக்கோம், பின்னோக்கி போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் அந்த நம்பிக்கையை நம்ம நங்கூரமாக பற்றி கொள்ளாமல் இருக்கிறது தான். இன்றைக்கு நான் இயேசுவின் ரத்தத்தினாலே, இது வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மளுக்கு நித்திய ஜீவன், பரலோகம், சுத்திகரிப்பு, இது 3ம் இருக்கிற பல விதத்தில் நம்ம பிரசங்கத்தை கேட்டிருப்போம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினாலே இன்னைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு எதிர்நோக்கு. நம்பிக்கைன்றது அது ரொம்ப பழைய வேர்டாக இருக்குது. இப்போது நம்ம நாளைக்கு காலைல இன்னைக்கு போய் நைட்டு படுக்கிறோன்னா, நாளைக்கு காலைல ஏஞ்சி எதனா நடக்கணும், எதனா இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் தூக்கத்துலேருந்து எழுந்திக்க முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், எதுவுமே இல்லை, எதுக்கு சீக்கிரமாக எழுந்திக்கணும், எதுக்கு we need to have something to look forward to. அந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் இங்கே தராரு. எல்லாரோட வாழ்க்கையும் டெய்லி காலைல ஏஞ்சி ரொட்டீனாக வேலைக்கு போகிறோம், திருப்பி வரோம், பசங்களை படிக்க வைக்கணும், திருப்பி நைட்டு படுக்கிறோம், திருப்பி இப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கான ஒரு 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 வழியை இந்த உலகத்தில் வச்சுருக்கார், நம்மளுக்கான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வச்சுருக்கார். வாழ்வு தரும் வழி அப்படின்றது தான். அந்த வழியை நம்ம அந்தபடி நடக்கணும்னா நம்ம இந்த எதிர்நோக்கே, இந்த ஒரு எதிர்நோக்கு, அதுக்கான சரியான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. இந்த நம்பிக்கையை நம்மளால என்னைக்குமே எடுக்க முடியாது. எப்படி ஆபிரகாமுக்கு நான் படிக்கிறேன் 6வது அதிகாரம் 14வது வசனம், நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்றார். யாருக்கு செய்தார்னா, ஆபிரகாமுக்கு செய்தார். ஆபிரகாமுக்கு செய்தார். ஆபிரகாமிலிருந்து ஒரு கூட்ட ஜனம்
இன்று வரைக்கும் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கு. ஆபிரகாமை தான் நம்ம பார்க்கல. ஆனால் வந்து ஆபிரகாமுடைய ஜனங்கள் எங்கே இருக்காங்க? இதே இஸ்ரேல் நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சாட்சி நம்மளுக்கு நம்ம கண் எதிர்க்க இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஆபிரகாம் யூதர் கிடையாது. சரிங்களா? ஆபிரகாம் வந்து ஏதோ ஒரு மக்களாக இருந்தால் அவனை வந்து பிரித்தெடுத்து அவனை யூதனாக்கினார். யார் யூதர் என்று பவுல் சொல்கிறாருன்னு பார்த்தா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர் யூதர்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஆபிரகாமே நான் உன்னை பழுகி பெருக செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆபிரகாம் அதை பிடித்து கொண்டார். நங்கூரமாக திரைச்சீலை என்ற ஒரு ஆதாரம் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் என்ற ஒரு விஷயம் இல்லாமலே ஆபிரகாம் அதை பத்திரமாக பிடித்து கொண்டார். நம்மளுக்கு இங்கே வந்து ரத்தம் சிந்துதல், திரைச்சீலை வழியாக உள்ளே சென்று அந்த ஒரு ஓப்பை பிடிச்சி கொண்டிருந்து நம்ம வந்து இப்படி இருக்கலாமான்றது தான் என்னோட கேள்வி. சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்கலாமா? இப்படியே தான் இருக்க போகிறோமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இன்னும் பழுகி பெருக வேணாமா? ஏன் பெருக முடியலன்னா, நம்ம எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா அப்படின்றத வந்து நீங்கள் போய் பரிசீலிக்கணும். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு அப்படின்ட்டு. எல்லாருக்குமே எல்லாரோட ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும்ல. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டார். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பற்றி கொண்டான். ஆபிரகாமாலேயே வந்து அந்த திரைச்சீலை வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக அனுமதி கிடையாது. ஆனாலும் அவன் பற்றி கொண்டான். எல்லா விட ஆதாரம், இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து இங்கே நிற்கலாம். சரிங்களா? ஊழியத்திற்காக அப்படின்னா இது வந்து அந்த காலத்தில் கிடையாது. இவ்வளோ ஆதாரம் இருக்கும் போது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண் முன்னே இருக்கும்போது, இன்னும் வந்து எவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இந்த ஒரு மீடியோக்கோர் லைஃப்கே வந்து நம்ம வந்து அனுமதித்து கொள்வோம் அப்படின்றது தான் ஆண்டவர் என்ன பார்த்து இதை சொல்லும் போது எனக்கு கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது. அதே தான் அவங்ககிட்ட கேட்குறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், நோயிலிருந்து சாபத்திலிருந்து போன வாட்டி பேசின விஷயம்னா தலைமுறை சாபங்கள், நோய்கள், தரித்திரங்கள், இது எல்லாத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு விட்டார். நம்மளா மீண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையின் நற்செய்தி வந்து நம்மளுக்கு வந்து பரலோகம், பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், சுத்திகரிப்பு மட்டும் கிடையாது, ஒரு நங்கூரமான நம்பிக்கை. ஏன்னா வந்து எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு கழிச்சு 7வது அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின் நாள் ஆபிரகாம் முதற்கொண்டு தாவீது வரைக்கும், தாவீது, நெகேமியா எல்லாருக்கும் பெற்ற பலன்களை விவரிக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வந்து நான் வந்து பரிசுத்தமாக, அது ரொம்ப முக்கியம், பரலோகத்தை அடையிறேன், அது ரொம்ப முக்கியம். ஆனாலும் வந்து அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடவுள் நிறைவேற்றினார். அதை வந்து நம்ம வந்து பற்றி கொள்ளணும். திருப்பியும் எபிரேயர் 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 11வது அதிகாரத்தில் கரெக்டாக வந்தீங்கன்னா நம்பிக்கையின் மேன்மை குறித்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? தொடக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு இது வரைக்கும் யார் யாரெல்லாம் எவ்வளோ நம்பிக்கையை பற்றி கொண்டார்கள், அதற்கான பலன்களை என்னெல்லாம் அவர்கள் அனுமதித்தார்கள் அப்படின்றத வந்து கிளியராக எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து பற்றி கொண்டால் வண்டி தான் நாளைக்கு வந்து நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்போம். நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஈசப்பா, நீங்கள் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோம், உன்னை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபையப்பா, இதை கடந்து போக செய்ய எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தயவு செய்ததுக்காக நன்றி 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 ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரமப்பா, சூத்திரமப்பா, சூத்திரமப்பா. சுவாமி, இந்த அருமையான வேளையில் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உன் மகன் பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவரை ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தையில் அப்பா சூத்திரம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் ஆண்டவரே 19வது வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுக்குமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளால் போகிறதுக்குமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. ஆமேனப்பா, நன்றி சுவாமி. திரைக்குள்ளே போவதற்கு இயேசு சுவாமி, அது ஆண்டவரே ஆத்தும நங்கூரம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆத்தும நங்கூரத்தை கொடுத்து ஆண்டவரை திரைக்குள்ளாய் போகிறதுக்கான ஆண்டவரே சூத்திரமப்பா. எப்படி ஒரு படகுக்கு நங்கூரம் தேவைப்படுகிறதோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆத்தும நங்கூரமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் ஆண்டவரே சூத்திரமப்பா
ஆமெனப்பா. ரோமர் 5 சொல்லப்பட்டபடி அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5 சொல்லுகிறது. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது அது ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரே, மக்கள் உண்மை அதிகமாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்தவான்கள் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிந்த ஒவ்வொரு ஜனங்களும் அந்த ஆத்தும நங்கூரத்தை பற்றி கொள்வதற்காக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆத்துமாக்குள்ள வருகிற எல்லா வியாதி, போராட்டம், நிந்தனை, அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு நீ தேற்றி பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், சகாயம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தவித வியாதியாக இருந்தாலும் அந்த ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்ற தைரிய நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லா பொல்லாத கிரிகளும் கூட கர்த்தாவே, எல்லா சாப கிரியைகளும் கூட கர்த்தாவே இயேசுப்பா, இந்த திரைக்குள்ள போகும்போது எல்லாம் அழிந்து ஒழிந்து போகிறோம் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அருளப்பட்ட தூய ஆவியானவருடைய அன்பு நம்மளை ஒருபோது வெட்கப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறபடி அப்பா, இந்த பிள்ளைகள் தூரத்தில் சமீபத்தில் கடல் கடந்து நாடுகளில் இருக்கிற எங்க எல்லா பிள்ளைகளையும் இந்த வார்த்தை கொண்டு நீ தேற்றுவீராக, இந்த வார்த்தை கொண்டு அவர்களை பலப்படுத்துவீராக, இந்த வார்த்தை கொண்டு சகாயம் செய்யுங்க, இந்த வார்த்தை கொண்டு அவங்க ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் ஆறுதலற்று இருக்கிற இயேசுப்பா, அந்த வார்த்தைகள் மூலம் பிள்ளைகள் பலப்பட்டு சௌக்கியமடைய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகமடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரமப்பா, எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா வழிகளிலும் உம்மை நினைத்து வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வல்லமையான காரியங்களை செய்து மக்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.